நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, தி ஸ்குவிட் கேம் சீசன் 2. இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா, "அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்" அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, 90s கேம் ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்குவிட் கேம் எடுத்திருக்காங்க. நம்ம 90ஸ்ல விளையாடின இந்த கண்ணாமூச்சி, மற்றபடி பாலை த்ரோ பண்ணி அந்த கல் அடிக்கிறது, பம்பரம், கோலி குண்டு, அந்த மாதிரி நிறைய 90s கேம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதனுடைய டப்பிங் தான். மோஸ்ட்லி தமிழ் டப்பிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். மோஸ்ட்லி 2K கிட்ஸ்லாம் வந்து கன்வெர்ட் ஆகி கொரியன் வெப் சீரிஸ், சைனா வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு காரணம்னா, இந்த தமிழ் டப்பிங் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ப்ரைஸ் மணியை வின் பண்ணிட்டு வெளில வருவார் ஒருத்தர், ஷான் ஹூ அப்படின்றவர். இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா, அவர் வெளியில் வந்து திரும்ப வந்து அதே இடத்துக்கு போய் நம்மளால் வந்து நம்ம அத்தனை பேர் இறந்து தான் நமக்கு இந்த பணம் இவ்வளோ ப்ரைஸ் மணி கிடச்சிருக்கு, பில்லியன் கணக்கில். இதை வந்து அவரால் அந்த பணத்தை ஏற்றுக்க முடியாது. மனசால் ஏற்றுக்க முடியாமல் அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சி அங்கே உள்ளவங்களை அழிக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் அவர் வந்து ஒரு சில ஆளுங்களை வச்சு தேடுவார், அந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த. ஆக்சுவலாக அந்த ஸ்குவிட் கேமுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுக்குறவர் யாருன்றது தேடி போய் திரும்ப அந்த 456 பிளேயரில் இவரும் உள்ளார போயிடுவார். உள்ளார பழைய மாதிரி கேம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆடியன்ஸ்லாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த பொம்மை வந்து வாய்ஸ் ஓவர் போயிட்டு திரும்பும்போது சுட ஆரம்பிக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, வந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் இவர் காப்பாற்றுவார். மொத்தம் 456 பிளேயர்ஸு. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த கேமோட இன்டிமேஷனை வந்து சொல்லுவார். எல்லாம் நகராதீங்க அப்படின்ற ஒரு இன்டிமேஷனை சொல்லுவார். அதனால் நிறைய பேர் வந்து சேவ் பண்ண முடியும் அந்த கேமில். இந்த கேமில் வந்து ஷான் ஹியூடைய நண்பராக ஒருத்தர் வருவார். அவரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, ஒரு யூடியூபர் வருவார். நிறைய பிளேயர்ஸை காமிப்பாங்க. பட்டு ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு யூடியூபர் வந்து அந்த கிரிப்டோ காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வெளியில் சொல்லி நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருப்பார். காசு போட்டு அதில் நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பாங்க. அதில் ஒரு பையன் 2K கிட்ஸ் மாதிரி தலையில் வந்து ஊதாப்பூ சாயம் அடித்த மாதிரி ஒரு பையன் வருவான். அவனுக்கும் இவனுக்கும் அடிக்கடி அந்த ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும். "உன்னால தான் நான் காசு கட்டினேன், நீ வின் பண்ணுற ப்ரைஸ் மணி எல்லாம் எனக்கு தான், முதல்ல என் கடனை அடைச்சிட்டு மற்றதை பாரு" அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய டைமில் அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அந்த பேக்ரவுண்டு ஒரு தீம் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளே ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் அதனுடைய தீம் மியூசிக் வந்து அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து தமிழ் டப்பிங் வந்து பெரிய ப்ளஸ் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா, மொத்தம் ஒரு 7 எபிசோட் இருக்கும். ஃபஸ்ட்டு சீசனை விட செகண்ட் சீசன் அதனுடைய தாக்கம் குறையாமல் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி அந்த ஸ்குவிட் கேம் 2 வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஷூட் பண்ணி சாவாங்க. பட் ஆனால் அந்த பணத்து மேலே உள்ள ஆசை வந்து ஒரு சில அந்த கேம் விளையாடுற பாதி பேருக்கு குறையாது. இன்னும் நிறைய பேர், இன்னும் ஒரு 10 பேர், இன்னும் 20 பேர், 30 பேர் இறந்தா அந்த ப்ரைஸ் மணி வந்து நமக்கு வந்து ஷேர் ஆகி வரும் அப்படின்ற கான்செப்டில் நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கேமை. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு ரவுண்ட் மாதிரி சுற்றி வர்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் நிற்கும்போது யார் அந்த 100 ரூம் இருக்கும், அந்த 100 ரூம்குள்ளே யார் முதல்ல 5 பேர் போய் இப்போ லாக் பண்ணுறாங்களோ அவங்க தப்பிச்சாங்க. மற்றவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிருவாங்க அந்த கேமில். அது வந்து 3 ஆகும், 2 ஆகும், அந்த மாதிரி கடைசியாக வந்து மீதி உள்ளவங்கள அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் விளையாடின கண்ணாமூச்சி மாதிரி ஒரு கேம் அது. இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா, எதுக்காக சாகடிக்கிறாங்க, சாகடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவங்களாம் எங்கே போகிறாங்க, என்ன வராங்க அப்படின்றத டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா, அந்த ஷூட் பண்ணுறவங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஒர்க்குக்காக தான் வராங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்ஸ் வந்து இறக்காமல் ஒரு சில பேர் வராங்கன்னா, அவங்களோட ஹியூமன் பார்ட்ஸை வந்து நம்ம வெளியில் சேல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கான முயற்சியும் அந்த ஸ்குவிட் கேம் அந்த இது உள்ளார நடந்துகிட்ருக்கும், அந்த கேம் உள்ளார. இது பார்த்திங்கன்னா, அந்த முக்கியமான தலைவரை கண்டுபிடிச்சானா அப்படின்றது தான் இந்த ஸ்குவிட் கேமோட ஃபைனல் இந்த பார்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறவங்கள கொண்டு பிரயோஜனம் கிடையாது, இந்த கேம் நடத்துகிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஹீரோவுடைய கான்செப்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழில் கூட இந்த 90s விளையாடின கேமை பேஸ் பண்ணி எந்த படமும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஸ்குவிட் கேம்ன்ற இந்த சீசனில்
ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த 90s கேமை வந்து முக்கியமான ஒரு பார்ட்டாக வச்சு எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய காரணம். இந்த 456 பேரில் வந்து ஒரு 50 பேர் தான் இப்போதைக்கு லைவில் இருப்பாங்க. மற்ற எல்லாமே இறந்துருவாங்க. இந்த சீசன் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டையும் சாகடிச்சிருவாங்க. கடைசியில் வந்து இந்த கேம் இந்த பொம்மை விளையாடுற மாதிரி க்ரீன் சிக்னல் காமிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் அவர் கடைசியில் அந்த தலைவரை கண்டுபிடிச்சி அவரை பார்த்து அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டவரை பார்த்துருவான். பட் இருந்தாலும் பார்த்ததுக்கப்புறமா அந்த ஸ்டோரி வந்து அதோட முடிச்சிருவாங்க. பட் ஆனால் சீசன் 3 வந்து இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு சஸ்பென்ஸாக முடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 90ஸில் இருந்தவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய சீரிஸ் தான். நான் பார்க்கும்போது இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய சீரிஸ் தான். ஓகே, தேங்க்யூ.